எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளம்புகழேந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். மத்திய அரசின் பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கிற பெயரே வரல அப்படின்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லா ஸ்டேட்டோட பேர்லாம் ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த பதில நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு சிந்திக்க தெரியாதவர்களை, கொஞ்சம் கூட அறிவு வசப்படாதவர்களை நம்ம என்ன செய்யறது? இவங்க எல்லாம் போய் ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் பேரையே நீ சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்பி கூட நீ பார்க்கலையா அப்படின்னு ஒருத்தரை பத்தி வேகமா பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்பி பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, நீ ஏற்கனவே இங்க பார்த்து எல்லாத்தையும் பேசி இங்க செஞ்சுட்டு போயிருக்க வேண்டிய ஆளு வேகமா போற, திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொல்றது இயல்பான ஒன்று. அந்த மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. இவங்கள மாதிரி சும்மா அப்படி சீட்ல குலுக்கி போட்டு எடுத்து வரவர் கிடையாது. அவர் உழைப்பாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பாலும் தன்னுடைய தியாகங்களினாலும் இந்த நிலைக்கு வந்திருக்கிறவர் சாதாரணமா இல்லை. அவருக்கு தெரியும். அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, நான் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வேணும்னு கேட்டேன். தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே எய்ம்ஸ் எத்தனை ஆண்டு காலமா அப்படியே கிடக்குது, ஒண்ணுமே கட்டாம கிடக்குது. அதை உன் தலைவர் நட்டா அங்கேருந்து 90% முடிஞ்சிடுச்சுன்னாரு. வால் கூட சுற்றுச்சுவர் கூட கட்டாத இடத்த 90% முன்னு புழுவிட்டு போனாரு. இந்த மாதிரி ஒரு மோசமான பாரதிய ஜனதாக்காரர்கள் இந்த அம்மா கிட்ட அதை கேட்டாரு. நீ ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முந்தைய அறிவிச்சிங்கல்ல மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டுல, அதுக்கும் எதுவுமே ஒண்ணுமே கொடுக்கல. அது மட்டும் இல்லம்மா, பெரிய வேதனை என்னன்னா, பேரிடர் நடக்குது, பெரிய கொடுமை நடக்குது. வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடி நம்ம கேட்கிறோம். இன்னும் கேட்டா இவங்களுடைய ஒன்றிய மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ் 4 பேர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டுலாம் போனாங்க. எல்லாம் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தா 276 கோடி, அது சட்டப்படி நம்முடைய வரி பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்குற அந்த 276 கோடியை கொடுத்துட்டு வேற எதுவுமே செய்யல. ஆனால் பீகாருக்கு 11,800 கோடியை கொடுத்தாங்க. நீங்க அதை நாங்க ஏன் கேட்கல? எங்களை ஏன் திரும்பி பார்க்கல? எங்க மக்களுக்கு ஏன் இவ்வளவு செய்யல அப்படின்னும் போது, இது மட்டும் இல்ல, தமிழ்நாடுன்ற பேர் கூட உனக்கு சொல்ல முடியல அப்படின்றது சொல்லும் போது, வெறும் பேரை எடுத்து படிக்கிறதுக்காக சொல்லல, அதன் உள்ளே இருக்கின்ற அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு நிர்மலா சீதாராமனுக்கு இல்லைன்னும் போது நம்ம வருத்தப்படுறோம். என்ன அர்த்தம் இது? ஏன் இப்படி பேசுறீங்க? நாம கேட்டது தமிழ்நாட்டுக்கு ஏன் செய்யலன்றதுனால அந்த ஒரு வார்த்தையில சொல்லி கேட்டோம். இவங்க எதுக்கு எடுத்தாலும் திருவள்ளுவர்னுவாங்க. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? இந்த மோடி. திருவள்ளுவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் நாடகம், நடிப்பு, டயலாக், சும்மா நாடக வசனம் பேசுற மாதிரி பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாமான்னு பார்த்தாங்க. ஏமாற்ற முடியலன்றது தேர்தல் முடிவுல தெரிஞ்சுது. ஆனாலும் ஒரு பொறுப்புக்கு போயிட்டா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி முதல்வராக பொறுப்பேற்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருந்து பணியாற்றுவேன். எனக்கு தமிழ்நாட்டினுடைய வளமும் நலமும் தான் முக்கியம். எல்லோருக்கும் நான் முதலமைச்சராக இருந்து செயல்படுவேன்னு சொன்னார்ல. மக்களை புறக்கணிப்பதா? உனக்கு வாக்கு போடல, உனக்கு எது பண்ண? இந்தியா இது. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையே நாசப்படுத்தி கொண்டு இருக்கின்ற இவர்களை நாம எதுல போய் சேர்றது? அதனால்தான் ரொம்ப வருத்தமா சொல்லிட்டாரு. இப்படி புரியாத நிதி அமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு நிதி ஆய்வுக்கு கூட்டம், அந்த நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் நம்ம கலந்துக்கணும், நம்ம சொல்லணும், நம்ம பேசணும், அந்த பேப்பரத்துக்கு கீழே தூக்கி போட்டுருவாங்க. இப்படி நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக அந்த கூட்டத்துக்கே நான் வரல. நாங்க இங்க இருந்து எங்க அரசாங்கத்தினுடைய தேவைகள் என்னவோ எங்களுடைய அதிகாரிகள் மூலமாக அனுப்புறோம்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஆக நிர்மலா சீதாராமனுக்கு புரியாம சொல்றாங்க, வேற ஒண்ணு சார். ஆனா நாங்க எல்லா மாநிலங்களுக்கும் சமமா தான் நிதி ஒதுக்கி இருக்கோம், எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கல, இத வீண் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இப்படி பொய் பேசுறவங்களை நீங்க எங்க போய் சேர்ப்பீங்க? என்ன அர்த்தம் இது? தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதின்றது ஒண்ணு, என்ன நிதியை ஒதுக்கிட்டீங்க? பெரிய ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாம் நீண்ட காலம் ஓன் திட்டங்கள் தான் கிடக்குது. ஓன் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு கூட இங்க ஒதுக்கல. நீங்களே அறிவிச்சதுக்கு கூட சொல்லல.
இங்க சட்டப்படி கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. ஜிஎஸ்டி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முறையாக எடுத்துக்கொண்டு போறது. மற்ற ஸ்டேட்டை விட ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல அவ்வளவு கிளியரா இருக்கும். கட் அண்ட் ரைட்டா அந்த பணத்தை கட்டுறோம். அந்த ஜிஎஸ்டியை கூட திருப்பி நமக்கு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்துல பேலன்ஸ் வைக்கிறது நிர்மலா சீதாராமன். இவ்வளவும் செஞ்சுட்டு நாங்க அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு அந்த அம்மா பட்ஜெட் இது? மைனாரிட்டியான பிஜேபி அரசாங்கத்தை மெஜாரிட்டி பிஜேபி அரசாங்கமாக காட்டுவதற்கு பயன்பட்ட 2 மாநிலங்களுக்கு வாரி கொடுத்திருக்க. அவ்வளவுதான். இதான் முதல்வரும் அதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அறிக்கையிலையும் அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 2, அதாவது இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் அறிவித்துக் கொண்டு இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை நீ பேர் சொல்லலன்றது மட்டுமல்ல, அதன் மூலமா என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டு மக்களை பற்றி உன் சிந்தனையில் கூட இல்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக அந்த கருத்தை எடுத்து சொல்லிட்டாரு. ஆக இந்த வகையில் இருக்கக்கூடிய செலவு வரம்பு உயர்த்த கேட்டிருந்தாங்க, அதையும் செய்யல. காந்தியடிகள் பேரில் இருந்த அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தையும் பாதியோட கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்ட. அதற்கெல்லாம் நீங்க சொல்லாம 10 ஆண்டு காலமாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என்று நடுத்தர குடும்பங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணு நல்லா தெரியுமா? இவர்களுடைய நிதிநிலை அறிக்கை என்பது கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்களுக்கு பலன் தரக்கூடியது என்பது உள்ள இருக்கக்கூடிய ரகசியம். அந்த ரகசியம் மத்திய அரசின் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு பயங்கரமா இந்த தங்கம் விலை குறைஞ்சிருக்கே சார். அப்ப இது பட்ஜெட்டோட வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? தங்கம் விலை குறைந்த உடனே எல்லாருக்கும் பசியாறிடும் நினைக்காதீங்க. தங்க விலை குறைந்த உடனே எல்லா தொழில்களும் உயர்ந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த தங்க விலையை குறைக்கிறதும் உடனே ஏத்துறதும் அது குறையிறதும் ஏத்துறது என்பது ஒரு மக்கள் சமூகத்திற்கான நியாயமான ஒன்று அல்ல. அது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த தங்கத்தை ஏத்துறது இறக்குறது என்பதற்காக வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி வந்துடாது. அதை நம்ம புரிஞ்சு அதுல கொஞ்சம் பேர் பணக்காரர் ஆவாங்க. தேவைப்பட்டவங்க வாங்கும்போது அப்பா பரவாயில்ல விலை குறைஞ்சிருச்சுன்னுவாங்க. அவ்வளவுதான். தங்கத்தினுடைய விலை நீங்க பாருங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு இல்ல 10 நாள் கழிச்சு சத்தம் போடாம ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நிர்மலாவுக்கும் தெரியும், மோடி அரசாங்கத்துக்கு ரொம்ப தெரியும். அந்த அம்மா சீதாராமன் இருக்காருல்ல, அவங்களுடைய வீட்டுக்காரர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இருக்காரு பராகல பிரபாகர், அவரே தெளிவாக நாளைக்கு நாளைக்கு இதெல்லாம் சொல்ல போறாரு. அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்நிய நாட்டினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தெரியுமா ஜிஎஸ்டி என்பது என்னமா? சாதாரண ஏழை மக்கள்ல இருந்து எல்லா மக்களுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி. அந்த டீ குடிச்சா கூட நம்ம ஜிஎஸ்டி, ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி, ஒரு பொருள் வாங்கினாலே ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டிய போட்டு கலெக்ஷன் பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான பேர் அந்த ஜிஎஸ்டிக்கு செலவு பண்றோம், பணம் கட்டுறோம். நம்ம வரி பணத்தை எடுத்துக்கிட்டு போகுது ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட். அந்த ஜிஎஸ்டி மூலியமான எடுத்துக்கிட்டு போனா ஜிஎஸ்டில ஏதாவது நீங்க ஒரு சலுகை காட்டியிருந்தா அது இந்த பொருளுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மக்கள் மட்டுமல்ல, சிறு குறு தொழில் அவங்கதான் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையாக பலனாக கூட அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் எதுவும் செய்யல. இவங்க செஞ்சது என்ன தெரியுமா? நிர்மலா சீதாராமன் அழகா செஞ்சிருக்குது. அந்நிய நாட்டினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை. இது யாரு கேட்டான்? பெண்ண எல்லாம் அழுதானா? எல்லாம் கேட்டானா? அமித்ஷா கிட்ட கேட்டானா? அமித்ஷா மாவன் ஜெய்ஷா கிட்ட கேட்டானா? இல்ல இங்க இந்த மோடி குரூப் கிட்ட சுத்திட்டு அந்நிய நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 40% இருந்தது டாக்ஸ், அதை 35% குறைத்து விட்டார். 5% குறைச்சிச்சு. அப்போ 35% ஆச்சுன்னா யாருக்கு நன்மை? இது அந்த கார்ப்பரேட் கம்பெனியான ஏழையா, வசதி இல்லாதவங்களா, இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இல்ல அதனால இந்தியாவுக்கு அப்படியே பெரிய இந்திய நாட்டின் வளர்ச்சியா? அதெல்லாம் இல்ல. பாசிச பாரதிய ஜனதா என்கின்ற அந்த கூட்டத்தின் ஆட்டமே கார்ப்பரேட் கம்பெனிகளின் மூலமாகத்தான். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளின் கை கூலியாகத்தான் மோடியும் அமித்ஷாவும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அதுல பார்ட்னர்ஸ் மாதிரி, பங்குதாரர்கள் மாதிரி. அதனாலதான்
இந்த இதை வந்து சத்தம் போடாம உள்ள குறைச்சிட்டு வெளியில வந்து நாங்க அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே திட்டங்கள் அதெல்லாம் செய்யாதது ஒண்ணு, பீகாருக்கு அவங்க தனிப்பட்ட முறையில கொடுக்கறது ஒண்ணு. சார் இப்போ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகமான நிதி ஒதுக்கி இருக்காங்க. இத அரசியலா ஆக்குறதுக்கு என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா ஒதுக்கணத்துக்கு என்ன காரணம், அதை சிந்திச்சீங்கன்னா ஏன் அரசியல் வருதுன்னு தெரியும். எல்லா மாநிலத்தையும் விட்டுட்டு என்ன அந்த 2 மாநிலத்துக்கு இவ்வளவு ஒதுக்கணும்னா ஓஹோ ரைட், உன் கவர்மெண்ட் நடக்கிறதே அவங்க 2 பேராலதான், அதனால அவங்கள வந்து இது பண்ணி வச்சுக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும், அவங்களுக்கு திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நீ செஞ்சிருக்கன்னு சொல்லதானே போவாங்க. ஏன்னா எதுக்காக நீ கொடுத்த, மற்றவர்களுக்கு ஏன் மறுத்த, இதையெல்லாம் பார்க்கும்போது அரசியல் வருது, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கேரளாவுக்கும் இப்ப அப்படித்தான், வெஸ்ட் பெங்காலுக்கும் அப்படித்தான். இந்திய கூட்டணி ஆளுகின்ற இடத்துல இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் இவ்வளவு மோசம் பண்ணா அப்ப எல்லாரும் இந்தியர்கள் இல்லையா? என்ன பிரிவினைவாதத்தை உருவாக்குறீங்களா? நாங்களாம் தனி அப்படின்னு சொல்றீங்களா? எல்லா வகையிலேயும் இந்த பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடப்பட்டு படிக்கப்பட்டு இருக்கிறதே தவிர நாட்டு மக்களின் நன்மைக்கோ நாட்டின் வளர்ச்சிக்கோ இது எந்த வகையிலும் பயன்பட போவது இல்லை. ஒண்ணு, ஒரு பட்ஜெட்டை படிக்க வரவங்க அந்த அம்மா தான் உங்களுக்கு கோபம் வந்து பயங்கரமா கத்துறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம என்ன கேட்கறோம்னா கடந்த காலத்தில் ஒரு 5 நிமிஷம் போன தடவை போட்ட பட்ஜெட்டை பத்தி சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை படிக்கலாம். இல்ல முந்தா நாள் வந்து அந்த எக்கானமி ஏதோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்ப கூட நாங்க போன தடவை போட்ட பட்ஜெட்ல இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இத்தனை லட்சங்கள் இத்தனை கோடிகள் மக்களுக்கு பலன் பெற்றிருக்காங்க, இந்த பட்ஜெட்ல நாங்க இப்ப படிக்கிறதுக்கு முந்தைய ஒரு 5 நிமிஷம் அதை சொல்லிட்டு கூட படிச்சிருக்கலாம். இல்ல, ஏன் தெரியாதா, சொல்லணும்னு புரியாதா, இல்ல சொல்லி கொடுக்கலையா? சும்மா பிஜேபி என்பது இந்திய நாட்டை நாசப்படுத்துகின்ற ஒரு மோசமான சக்தி. அதற்கு இந்தியா என்பதின் மீது எந்த விதமான அக்கறையும் கிடையாது என்பதற்கு இந்த பட்ஜெட் தாக்கல்லாம் ஒரு உதாரணமா சொல்லலாம். அவங்க வந்து இந்தியா எங்களுக்கு பிடிக்காது, பாரத் மாதாக்கு இன்னும் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற நபர்கள். ஒரு உண்மை தெரியுமா, RSS மீது RSS அமைப்பில் எப்ப காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே, RSS இல்லைன்னு இவனுங்கெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தானுங்க. RSSல கோட்சே இருந்து, கோட்சே வந்து ஒரு அரசு ஊழியர் ஒரு பணியாற்றி கொண்டிருந்த ஆளு. அது RSSல சேர்ந்து சுட்ட உடனே சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்ப தூக்கிட்டாரானுங்க, அதே பட்டேல் தான். அவர் தான் வந்து RSSஐ தடை செய்ய உத்தரவு போட்டார். அதற்கு அடுத்து வந்த காலங்கள்ல தான் அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் RSSல மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சட்டம். 58 வருடங்கள் 60 வருடமா இருக்கிற அந்த சட்டத்தை இவ்வளவு நாள் கூட பேசாம இருந்த மோடி இப்ப ரிலீஸ் பண்ணிட்டார், ரிலாக்ஸ் பண்ணிட்டார். அரசு ஊழியராக இருந்து கொண்டு RSSல இருக்கலாம். இப்ப என்ன அர்த்தம், எங்க போயிட்டு இருக்குது நாடு? காந்தியை சுட்டவனுக்கு மாலை போட்டு கும்பிடுகின்ற நரேந்திர மோடி, கோட்சேவினுடைய பிறந்த நாள், கோட்சேவினுடைய இறந்த நாள் சொல்லிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடி. இதே நிர்மலா சீதாராமன் குரூப் வேகமா பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லை. ஆனால் இன்னைக்கும் சொல்றோம், உன்னுடைய நாக்பூர்ல இருக்கிற RSS ஒரு நாளாவது இந்திய நாட்டின் கொடி ஏறி இருக்கா? நேஷனல் பிளாக் பறந்து இருக்கா? இல்ல. அங்க சொஸ்தி சின்னம், ஹிட்லரிச கொடி. ஆக நீங்கள் அப்படித்தான். அந்த அப்படித்தான் என்பதை நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இப்ப மகளிருக்கு என்ன செஞ்சுட்ட, ஏன் பெண்களுக்கான திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் என்ன பண்ணிருக்க? எங்களுடைய தலைவர் செய்திருக்கிற திட்டங்கள்ல இருந்து ஒண்ணு திருடி இருக்கிற, திறன் வளர்ப்பு மேம்பாடு மாணவர்கள் திறன் வளர்த்து. முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லிட்டீங்க இந்த RSS அறிவிப்பு பத்தி. மோகன் பகவத் அவர்கள் மறைமுகமாக மோடி அவர்களை விமர்சிச்சுட்டு பேசிட்டே இருந்தாரு. இப்போ இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, இதனுடைய பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பின்னணி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மோடி மேல RSS கோபமாயிட்டாங்க. மோடி உல்லாச வாழ்க்கைக்கு போயிட்டாரு. 8000 கோடி பிளைட்டு, எங்க பார்த்தாலும் பறக்கிறது, சும்மாவே நாடு வெளிநாடுகளுக்கு சுத்துறது, இங்க வந்துட்டு இவங்களையும் ஏமாத்துறது அவங்களையும் ஏமாத்துறது.
அப்ப RSS என்ன சொல்லிட்டாங்க, மோடியும் அமித்ஷாவும் காக்கி கால் சட்டை போட்டுக்கிட்டு RSS கொடியை தூக்கிக்கிட்டு பைக்ல சுத்துறவங்க இவங்க 2 பேருமே. கட்டின மனைவியை நடுத்தெருவுல விட்டு வந்தது மிஸ்டர் நரேந்திர மோடி. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த யசோதா பெண்ன்ற அந்த நல்ல தாய் அவங்க. அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை அவங்களே பல முறை பேட்டிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மோடியால் கைவிடப்பட்டவர்கள் RSSனும் அப்படிதான், நாங்களாம் எங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு போனவங்க. அப்படிப்பட்ட RSS வெறியனாக இருந்த நரேந்திர மோடி, அமித்ஷா பதவி வர வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து வாஜ்பாய், அத்வானி இவங்க எல்லாம் பிறகு இவர்களை கொண்டு வந்து மேல உட்கார வச்ச உடனே நல்ல சௌரியமாகி வசதியாகி பெரிய ஆட்களான பிறகு அவங்க சொல்லக்கூடியத சொல்லக்கூடியதை உடனே செய்ய முடியாம வேறு வேறு கதைகளை இவங்க காட்டின உடனே மோகன் பகவத் எல்லாம் பயங்கரமான ஆள். மோகன் பகவத் எல்லாம் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய் அப்படின்வாரு மோகன் பகவத். இனிமேல் எந்த மொழியும் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, எதுவும் கிடையாது, இனிமேல் சமஸ்கிருதம் தான் தேசிய மொழி இருப்பாரு மோகன் பகவத். RSS இந்த படுபாவிகள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க 2 பேரும். ஆனா அவங்க 2 பேர்கிட்ட இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. அப்போ மோகன் பகவத் கிட்ட யார் போறாருன்னா யோகி, யூபியினுடைய யோகி. அந்த யோகி ஆதித்யா அந்த நபர் என்ன பண்றாரு, அடுத்த பிரைம் மினிஸ்டர் வேலைக்கு வேஷம் கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ மோகன் பகவத் இவரை நரேந்திர மோடிய இந்த கடவுள் அவதாரம்லாம் யாரும் கிடையாது தெரியுமில்ல, கடவுள் வந்து ஒன்னும் அவதாரம் எல்லாம் படைக்க மாட்டாரு, எந்த மனுஷனும் தன்னை அப்படி சொல்லிட்டாலே அது தப்பு அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. பார்த்தாரு நரேந்திர மோடி, தலை குப்புற கீழே விழுந்தாரு. எப்பயுமே அவங்களுக்கு அதான வழக்கம். இன்னும் கூட அவர் தலை குப்புற விழுந்தது மட்டுமல்ல, அமித்ஷாவும் இவரும் சேர்ந்து அப்படியே உருளுவாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க என்ன பண்ணாங்க, அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சௌரியமா பாத்துக்கிட்டு நான் இனிமே மோகன் பகவத் பேச மாட்டார். திருப்பி இந்த பட்ஜெட்டுக்கு வந்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு பேரு வரலன்னா என்ன, நாங்க 25 MP கேட்டோம், நீங்க கொடுக்கல, அதனால 25 MPயும் கொடுக்கல, பேரும் தமிழ்நாடு பேரும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? இல்ல அவர் சொல்லி இருக்கிறதே பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதை தனியா கேட்டோம்னா பாவம் பரிதாபமா இருக்கு. இப்படிலாம் சொல்லலாமான்னு. ஒரு நாட்டினுடைய யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு செய்யல அப்படின்றத கண்டிக்கணும். கண்டிக்க முடியாட்டினா தப்புதான் சொல்லணும். நீங்க ஒதுக்குங்க, இல்லைன்னா நாங்களே போய் கேட்டு இதை கேட்போம் மக்களுக்காக அப்படின்னு சொன்னாருன்னா அது நல்லா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஜோவியில சொல்லியிருக்காரு, நீங்க 25 கொடுக்கல அதனால அவங்க கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரே தவிர உண்மையாக இதை சொன்னதாக நான் நினைக்கல. சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன இதை போய் எப்படி நியாயப்படுத்த முடியும்? சார், மைனாரிட்டி அரசு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இனிமேலாம் அவங்க ஆட்டம்லாம் ஆட முடியாது, இனி அவங்க எல்லாருக்கும் பணிஞ்சுதான் நடந்துக்கணும், பிஜேபி அரசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசி இருந்தோம். ஆனா அப்படியெல்லாம் தெரியலையே சார், அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க பண்றதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இனிமேல் வரவே முடியாது இந்தியாவில. இதான் நம்ம கடைசி டைம். இந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிருவோம். சாவர்கர்னுடைய சிலையை வைப்போம், படத்தை வைப்போம் அப்படின்னு என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அப்பவே தெரியும். சாவர்கர்லாம் வந்து இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கு போராடிய வீரர்கள் கிடையாது. அவங்களாம் இந்துத்துவான் மதவாதிகளாக இருந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் கை கட்டி மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதிய வீரர்கள் அவங்களெல்லாம் இவங்க வந்து பின்பற்றக்கூடிய நபர்கள் என்கிற பொழுது இன்னைக்கு பார்த்தாங்க, இனிமே திரும்பி வர முடியாது, அதனால இதை செய், அதை செய், அதை எடு, இதை போடு, நான் கடவுளின் அவதாரம், இனிமே இப்படிதான் இருப்பேன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு இதுதான் இப்படித்தான் அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது சார். ஆனா இப்ப ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவங்க அதிக நிதி ஒதுக்கி இருக்கிறதன் மூலம் அவங்க ஸ்ட்ராங்கா சென்ட்ரல்ல மோடி அவர்கள் உட்கார்ந்துருவாரு சார். இனி அவரை அசைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ இனி என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஆந்திராவுக்கும் பீகாரும் அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். இந்த ஓட்டை வாங்கறதுக்காக மோடி போன நாடகம்லாம் தெரியும். ஆந்திராவுல போய் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட், சிறப்பு மாநில அதிகாரத்தை நான் தரப்போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டவர். அததான் அங்க இருந்து கேட்டாங்க, அதெல்லாம் இப்ப முடியாதுன்ட்டாரு. பீகார்ல கேட்டாங்க, அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாதுன்ட்டாரு. இப்ப மோடி சொன்ன பதில்,
அந்த கோபத்தை அடக்கிறதுக்காக கொஞ்சம் நிதியெல்லாம் இப்படி ஒதுக்கி காட்டுறாரு. இந்த நடிப்பெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதே நேரத்துல அந்த மக்களுக்கு பயன்படுத்த அந்த மாநில அரசு அதை பயன்படுத்தணும். இனிமேல் மோடிய எப்படி வேலை வாங்கணும்னு திட்டம் போட்டு அவங்களும் வேலை வாங்குவாங்க. அத நம்ம எல்லாம் பார்க்கலாமே தவிர, மோடி ஒண்ணும் பெருசா இது இல்ல. இன்னொன்னு அங்கேயே கூட ஆ எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா முதல்ல நீங்க சொன்னதெல்லாம் இப்ப முதல்ல செய்யுங்க ஒண்ணு ஒண்ணா. இந்த மாரி விஷயங்கள ஏமாத்த வேணாம்னு கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற ஸ்டேட்ல 2 ஸ்டேட்டுக்கு செஞ்சுட்டாருன்னா, அப்படியே ஒரு டாப்ல என்னைக்கு இருப்பாருன்னா நினைக்கவே வேணாம். இதன் காரணமாகவே இப்ப ஜெயிச்சிருக்கிற தொகுதியில பாதி ஜெயிக்க மாட்டாரு. சார், ஆனா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கு. உங்கள நம்பிதானே நாங்க 40 எம்பிக்கெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனோம். ஆனா தமிழ்நாடுக்கு எந்த பயனுமே வந்து சேரல. இதுக்கு நாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் கிடைச்சிருக்கும் போலயே அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. இப்படி நாமெல்லாம் வாக்களித்து முடிஞ்சு போன தேர்தல் முடிஞ்சா, நம்மை பழிவாங்கணும், நாம கஷ்டப்படணும்னு ஒரு கட்சி மேல போய் உட்கார்ந்தா, அந்த கட்சிக்கு பாடம் புகட்டணும். இந்த கட்சி இனிமே ஆட்சிக்கே வரக்கூடாது. எல்லா இடத்துலயும் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி இந்த கட்சிய நம்ம வந்து வீழ்த்தணும். இதுக்கு முந்தி எல்லாம் எவ்வளோ கவர்மெண்ட் வந்திருக்கு. ஓட்டு போட்ட மக்களா இருந்தாலும், இப்போ ஓட்டு போடுற ஒரு இடத்துல ஜெயிச்ச தொகுதி, ஒரு இடத்துல தோத்த தொகுதின்னா, அந்த வித்தியாசம்லாம் பார்த்து யாருமே இருந்தது கிடையாது. இவர்கள் அப்படி இருக்கிறார்னா, இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் பாடம் கற்பிப்பார்கள். ஆஹா! மிரட்டிட்டான். நம்மள மிரட்டி, பயமுறுத்தி, கழுத்த நெரிச்சு ஓட்டு கேட்கிறான். அப்படின்லாம் கற்பனை கூட அவங்க பண்ணிக்கிட்டு செஞ்சாங்கன்னா, அதுக்கு சரியான பாடத்தை நம் மக்கள் கொடுப்பார்கள். அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இந்த மாரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. இத செஞ்சிருக்கிறதுனால, மக்கள் எல்லாம் அவங்களுக்கு மாத்தி போட்டுருவாங்கன்னு நெனைக்க வேணாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற திட்டங்கள், முதல்வர் அவர்களால் நடைபெறுகிற திட்டங்கள், தமிழ்நாட்டு மக்கள் பெறுகிற பலன்கள், மாணவர்கள், மாணவிகள், மகளிர், அடுத்து சிறு, குறு தொழில் அமைப்புகள், இவ்வளவு சிரமத்துக்கிடையிலும் சிறப்பாக இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு வர்றது நம்முடைய முதல்வர். காலை உணவு திட்டம் உட்பட. ஆனா இவனுங்களுக்கு இப்பயும் சொல்றேன், இதெல்லாம் கெடுத்துடணுமா? காலை உணவு திட்டத்தை நிறுத்திடணும். மகளிருக்கான உரிமை தொகையை நிறுத்திடணும். பேருந்து கட்டணத்தை வாங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அவங்க திமுகவை திட்டுவார்கள். திமுகவை அவர்கள் திட்ட வைக்க நாம இதுக்கு என்ன பண்ணலாம் வேலை? தமிழ்நாட்டு மக்களை கெடுத்து குட்டிச்சுவராக்குவது மட்டுமல்ல, அவர்களின் எதிர்கால குழந்தைகளின், அவர்களின் வருங்கால வாரிசுகளின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா இந்த அண்ணாமலை என்ற 420 மலை, இந்த ரவி என்ற RSS ரவி, இந்த நபர்கள் எல்லாம் பிளான் பண்ணி அங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு சொல்றோம், நீ எப்படி என்ன வேலை பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் உன்னுடைய திட்டங்களும் சதியும் எடுபடாது, நடக்காது. இது நல்ல அறிவாளர்கள் வாழ்கிற பூமியாக, கல்வியில் தரமுயர்ந்த பூமியாக, இங்கு மாணவ மாணவியர்கள் படித்து உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். சிறப்பு பெற்ற பணிகளில் இருப்பது தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள். அதை கெடுக்கணும்னு நீ நினைக்கிற, ஒரு காலமும் அது நடக்காது. அதுக்கு விடமாட்டோம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி நிரூபிக்கும். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி.